தமிழகம்தான் விழிப்புணர்வு நிறைந்த மாநிலம் என்று பேசுகிறோம். உண்மைதான், மறுக்கவில்லை. ஆனால் அந்த விழிப்புணர்வு தேர்தலில் பணம் வாங்குகின்ற அளவிற்கு வளர்ந்ததுதான் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். அன்புமணி தரப்பு ஆட்களோ எங்களை போன்றவர்களை, இன்னும் இடஒதுக்கீட்டுக்காக போராடுகிறவர்களை, வன்னியர் சமுதாயத்தின் முக்கிய பிரமுகர்கள், மருத்துவர் ஐயாவின் பின்னால் இருப்பவர்கள் வன்னியர் துரோகிகள் என்று கூசாமல் பட்டம் கொடுக்க முயற்சித்தார்கள். ஆனால் அன்புமணி தரப்பும் சமூக நீதியை பற்றி பேசவில்லை. வன்னியர்களுக்கான இட ஒதுக்கீட்டை, அந்த உள் ஒதுக்கீட்டை பற்றி பேசவில்லை. அவர்களும் லாவகமாக மறந்தார்கள். எந்த ஒரு அரசியல் கட்சியும் தேர்தல் காலங்களில் தன்னுடைய கொள்கையை பிரகடனப்படுத்தி அது சம்பந்தமாக மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்து தன்னுடைய கொள்கைகளை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கின்ற வேலையை செய்வதற்கு இந்த தேர்தலை பயன்படுத்தி கொள்ளும். ஆனால் இன்றைக்கு வெற்றி மட்டுமே அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அதற்காக சாணக்கியன் சொன்னதை போல சாம பேத தான தண்டம் என்கின்ற அனைத்து வழிகளிலும் இறங்கிவிட்டார்கள். இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்தது 2026 ஆண்டின் சட்டப்பேரவை தேர்தல் திருவிழா. இந்த தேர்தல் வருகின்ற பொழுதெல்லாம் மக்கள் ஒரு காலத்தில் எதை எதிர்பார்த்தார்கள்? எந்த கட்சி ஆட்சிக்கு வரும், எந்த பிரச்சனையில் என்ன தீர்வை கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். அதற்கு ஏற்றாற்போல் தேர்தலில் போட்டியிடுகின்ற கட்சிகள் தன்னுடைய கொள்கைகளை பிரகடனம் செய்வார்கள். குறிப்பாக ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் வாக்குறுதி கொடுத்து தேர்தல் அறிக்கை வெளியிடும். ஒவ்வொரு கட்சியும் அந்த தேர்தல் அறிக்கையைத்தான் தன்னுடைய தேர்தலின் கதாநாயகன் என்று கொண்டாடும். ஏனென்றால் ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்பு வரை தேர்தல் அறிக்கை கொடுத்துவிட்டால், தேர்தல் வாக்குறுதி கொடுத்துவிட்டால் ஆட்சிக்கு வருகின்ற கட்சி அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற பாடுபடும். குறைந்த அளவு அந்த அரசியல் நேர்மையாவது சில காலம் வரை இருந்தது. ஆனால் இன்றைக்கு நிலைமை, தேர்தல் என்று வந்துவிட்டால் தேர்தலில் போட்டியிடுகிறவர்கள் சில முக்கிய பிரதான கட்சிகள், திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி போன்ற இந்த கட்சிகள் எல்லாம் தேர்தலுக்கு எவ்வளவு செலவாகும், ஒரு வேட்பாளர் எவ்வளவு செலவு செய்ய வேண்டும், ஒரு வேட்பாளர் ஓட்டுக்கு எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்ற கணக்கு போடுவதிலேயே பாதி காலத்தை தள்ளிவிடுகிறார்கள். அதற்கு பிறகு தேர்தலில் வெறும் வாய் சவடால்கள், சவால்கள், எதிர் சவால்கள் இவை நிரம்பிய களமாகத்தான் தேர்தல் களம் இருக்கிறது. இங்கே சொல்லாடல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வை தருவதற்கு பதிலாக பிரச்சனைகளை ஊதி ஊதி மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கிறார்கள். தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னோம், எதை செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம் என்பதை பற்றி இந்த தேர்தலில் எந்த தலைவரும் விளக்கவில்லை. இந்தி திணிப்பை மூர்க்கத்தனமாக திணிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி, அதற்கு துணை போகின்ற காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலில் இந்தி திணிப்பை பற்றி பேசவே இல்லை. தேர்தல் முடிந்துவிட்டால் பேசுவார்கள். இந்தி திணிப்பை கடுமையாக எதிர்ப்பதாக சொல்கின்ற திமுக இந்த தேர்தலில் இந்தி திணிப்பு எதிர்ப்பை பற்றி பேசவில்லை. ஈழத் தமிழர்களுக்கு பாடுபடுவதாக சொன்ன பல இயக்கங்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற தேர்தல்களில் ஈழத் தமிழர்கள் பிரச்சனையை பிரதானமாக பேசினார்கள். காரணம், அன்றைக்கு ஈழத் தமிழர்களுக்கென்று மக்கள் மத்தியிலே ஒரு பரிதாபம் இருந்தது, மக்கள் மத்தியிலே ஒரு கருணை இருந்தது. அதை பயன்படுத்தி ஓட்டுக்களை அறுவடை செய்ய நினைத்தார்கள், அன்றைக்கு பேசினார்கள். ஆனால் இந்த தேர்தல் களத்தில் யாரும் பேசவில்லை. இந்த தேர்தல் களத்தில் நடந்தது என்ன? திமுகவும் அண்ணா திமுகவும் வரம்பு மீறி விமர்சனம் செய்து கொண்டார்கள். தனி மனித வாழ்க்கையை மட்டும்தான் விமர்சனமாக வைத்தார்கள். அதை அரசியல் என்று கட்டமைத்தார்கள். அதை பற்றி மக்களிடையே பேசினார்கள். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரான விதத்தை பற்றி உதயநிதி ஸ்டாலினும் கனிமொழியும் பேசினார்கள். அதை போல உதயநிதி ஸ்டாலின் பால்டாயில் குடித்ததை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைய இடங்களில் பேசினார்கள். இப்படி அரசியல் நாகரிகம் கடந்து அரசியலுக்கே சம்பந்தமில்லாத விஷயங்களை அரசியல் என்று பேசி மக்களை குழப்பினார்கள்.
மக்களும் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள். பார்த்தார்கள், இந்த அரசியல்வாதிகள் நல்லது செய்வார்கள். திமுக, அண்ணா திமுக என்கின்ற இரண்டு கட்சிகளும் மாறி மாறி மக்களுக்கு ஏதாவது நல்ல திட்டத்தை கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போனார்கள். தனிமனித ஆண்டு வருமானம் உயர்வதை பற்றி எந்த ஒரு அரசியல் கட்சியும் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் பேசவில்லை. பிரதான கட்சிகளான திமுகவும் அண்ணா திமுகவும் பேசவில்லை. மக்களும் பொறுத்து பொறுத்து பார்த்து முடிவு செய்து விட்டார்கள். ஓட்டு கேட்க வருகின்ற வேட்பாளர்கள், அவர்களுடைய பிரதிநிதிகள், அந்த கட்சியின் தொண்டர்கள், நிர்வாகிகள், இவர்களிடம் ஓட்டுக்கு எவ்வளவு பணம் தருவீர்கள்? மக்களே கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். இனி தேர்தலில் யார் நின்றாலும் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதாக இருந்தால் தேர்தலில் நிற்கலாம், மக்களை போய் சந்திக்கலாம் என்ற ஒரு அவல நிலையை தமிழ்நாட்டிலே ஏற்படுத்திய பிரதான கட்சி திமுக தான். திமுக தான் திருமங்கலம் இடைத்தேர்தலில் பணம் கொடுத்து ஓட்டு வாங்கினார்கள். அப்படி ஓட்டு வாங்கி அந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார்கள். அதன் சூத்திரதாரியாக கலைஞரின் மகன் மு.க. அழகிரி செயல்பட்டார். அதுதான் இன்றைக்கு தமிழகம் எங்கும் பணம் கொடுத்து ஓட்டு வாங்குகின்ற பார்முலாவாக மாறிவிட்டது. முன்னேறாமல் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கின்ற வட மாநிலங்களில் கூட இன்றைக்கு ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஓட்டு வாங்குகின்ற நிலை இல்லை. அங்கு கூட மக்களிடம் பிரச்சாரம் செய்துதான் ஓட்டு வாங்குகிறார்கள். ஆனால் இங்கே தமிழக அரசியல் தரம் தாழ்ந்து போய்விட்டது. தமிழகம்தான் விழிப்புணர்வு நிறைந்த மாநிலம் என்று பேசுகிறோம், உண்மைதான், மறுக்கவில்லை. ஆனால் அந்த விழிப்புணர்வு தேர்தலில் பணம் வாங்குகின்ற அளவிற்கு வளர்ந்ததுதான் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். இதுதான் நாம் எதிர்பார்த்த விழிப்புணர்வா? அரசியல் விழிப்புணர்வு, சமூக பொருளாதார விழிப்புணர்வு, இதைத்தான் மக்களிடையே போதிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு விழிப்புணர்வோடு இருந்து ஓட்டுக்கு பணம் வாங்கியதை தமிழ்நாட்டிலே வளர்த்தெடுத்ததில் திமுக, அண்ணா திமுக இரண்டு கட்சிகளும் பிரதானமாக செயல்பட்டு இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. இன்னொரு முக்கியமான செய்தி, தமிழகத்திலே சமூக நீதி இன்னும் பரவலாக்கப்படவில்லை. அனைத்து ஜாதிகளுக்கும் சமூக நீதி கிடைக்கவில்லை. சமூக நீதியை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டு அதற்காக போராடிக்கொண்டு இருக்கின்ற ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அதனுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள். மருத்துவர் ஐயா கூட இந்த தேர்தலில் சமூக நீதியை பற்றி பேச முடியாத அளவிற்கு அவருடைய மகன் அன்புமணியே கட்சியை இரண்டாக உடைத்து மருத்துவர் ஐயா கட்சியை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு அவரும் கூட சமூக நீதியை பேச முடியாத அவல நிலைக்கு அன்புமணி தள்ளிவிட்டார். அன்புமணி தரப்பு ஆட்களோ எங்களை போன்றவர்களை, இன்னும் இடஒதுக்கீட்டுக்காக போராடுகிறவர்களை, வன்னியர் சமுதாயத்தின் முக்கிய பிரமுகர்கள், மருத்துவர் ஐயாவின் பின்னால் இருப்பவர்கள் வன்னியர் துரோகிகள் என்று கூசாமல் பட்டம் கொடுக்க முயற்சித்தார்கள். ஆனால் அன்புமணி தரப்பும் சமூக நீதியை பற்றி பேசவில்லை. வன்னியர்களுக்கான இட ஒதுக்கீட்டை, அந்த உள் ஒதுக்கீட்டை பற்றி பேசவில்லை. அவர்களும் லாவகமாக மறந்தார்கள். தேர்தல் வருவதற்கு சில மாதங்களுக்கு முன்பு வரை ஜாதிவாரி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சமூக நீதி என்றெல்லாம் பேசிய அன்புமணி அவர்கள் கூட இந்த தேர்தலில் மறந்தும் சமூக நீதியை பற்றி பேசவில்லை, ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேசவில்லை, இட பங்கீட்டை பற்றி பேசவில்லை. இது எங்கே போய் கொண்டிருக்கிறது? தேர்தல் வந்தால் கொள்கைகளை மறந்து விடுவது, தேர்தல் வந்தால் கோட்பாடுகளை காற்றிலே பறக்க விடுவது, தேர்தல் வந்தால் லட்சியத்தை லட்சியம் செய்யாமல் இருப்பது, கூட்டணி அமைப்பது, மக்களிடையே சென்று ஓட்டு வாங்குவது என்ற ஒரு முடிவுக்கு அரசியல் கட்சிகள் இறங்கிவிட்டது. தமிழகத்தின் மிகப்பெரிய அவலம். எந்த ஒரு அரசியல் கட்சியும் தேர்தல் காலங்களில் தன்னுடைய கொள்கையை பிரகடனப்படுத்தி அது சம்பந்தமாக மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்து தன்னுடைய கொள்கைகளை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கின்ற வேலையை செய்வதற்கு இந்த தேர்தலை பயன்படுத்தி கொள்ளும். ஆனால் இன்றைக்கு வெற்றி மட்டுமே அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அதற்காக சாணக்கியன் சொன்னதை போல சாம பேத தான தண்டம் என்கின்ற அனைத்து வழியிலும் இறங்கிவிட்டார்கள். இன்னும் தண்டம் என்கின்ற அந்த வழியில் மட்டும்தான் இறங்காமல் இருக்கிறார்கள். தானம் கொடுத்து வெற்றி பெறுவது என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள். இனி ஒரு 30 கோடி இல்லாமல் யாரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட முடியாது. வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் 30 கோடி பணத்தோடு தேர்தல் களத்திற்கு வர வேண்டும். அப்படி இல்லாமல் தேர்தல் களத்திற்கு வந்தால் அவர்களுக்கு தெருக்கோடி உறுதி என்ற சூழ்நிலையை திமுகவும் அண்ணா திமுகவும்
தமிழகத்திலே உருவாக்கி விட்டார்கள். இந்த அவலம் பின்தங்கிய மாநிலங்கள் என்று சொல்லப்படுகின்ற வட இந்திய மாநிலங்களில் கூட கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு அவலத்தை சமூக விழிப்புணர்வு, இன எழுச்சி இருக்கின்ற ஒரு மாநிலம் என்று சொல்லப்படுகின்ற தமிழ்நாட்டில் இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் ஏற்படுத்திய இந்த மோசமான மாற்றம் தமிழினத்தை மீண்டும் அதல பாதாளத்தில் தான் தள்ளுமே தவிர மக்களுக்காக போராடக்கூடிய, மக்களுக்காக உழைக்கக்கூடிய பிரதிநிதிகள் இனி தேர்தலில் வெற்றி பெற்று வர முடியாது என்ற அவலமான சூழ்நிலையை உருவாக்கினார்கள். இதில் ஒருபடி திமுக முன்னேறி இருக்கிறது. எப்படி என்று கேட்டால், திமுக ஆரம்பிக்கப்பட்ட பொழுது காங்கிரஸ் கட்சியில் மிட்டா மிராசுகள், குட்டி குபேரர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ஜமீன்தார்கள் இருந்தார்கள். அவர்கள் கோலேச்சினார்கள். அப்படிப்பட்ட காங்கிரஸ் ஆட்சியை பேரறிஞர் அண்ணா தன்னுடைய பேச்சாற்றலால், தன்னுடைய எழுத்தாற்றலால் வீழ்த்திவிட்டு ஆட்சிக்கு வந்தார். காங்கிரஸ் கட்சியை பற்றி அன்றைக்கு விமர்சிக்கின்ற பொழுது சுதந்திரம் வர நாங்கள் தான் காரணம் என்று சொல்லிக் கொண்ட காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் வெள்ளையர்கள் விட்டு சென்ற வெல்வெட் மெத்தைகளில் அமர்ந்து ஆளத் தொடங்கினார்கள். அழகாகவா என்றால் அவலட்சணமாக என்று வசனம் பேசிய திமுக 1967 ஆண்டு தேர்தலில் சாதாரண மக்களை, அன்பழகன், நெடுஞ்செழியன், நாஞ்சில் மனோகரன் போன்று படித்த இளைஞர்களை அன்றைக்கு தேர்தல் களத்திலே நிறுத்தி பணம் இல்லாமல் மக்கள் நல திட்டங்களை சொல்லி மக்களுக்கு கொள்கைகளை போதித்து வெற்றி பெற்றார்கள். சட்டமன்றம் போனார்கள். சாதாரண எளிய மக்களை சட்டமன்றத்திற்கு அழைத்து சென்ற திமுக இன்றைக்கு எளிய மக்கள் சட்டமன்றத்திற்கு போகக்கூடிய சூழ்நிலைக்கான அத்தனை கதவுகளையும் அடைத்துவிட்ட மிட்டா மிராசுகள், குட்டி குபேரர்கள் மட்டுமே சட்டமன்றத்திற்கு போக முடியும் என்ற அவலமான சூழ்நிலையை திமுகவும் அண்ணா திமுகவும் உருவாக்கி தமிழக அரசியலை அதல பாதாளத்திற்கு தள்ளிவிட்டார்கள் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.